வார விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் வளர்மதி வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் ஆனூர் ஊராட்சியில் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான ப. வளர்மதி பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதற்கு முன்னதாக முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள முத்துமாலை அம்பாள் கோவிலில் கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் பகுதி தாமிரபரணி நதிக்கரையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோவிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கோவிலின் விமானங்களுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பகலச நீர் செலுத்தி மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓமலூரில் மாநில அளவிலான சாஃப்ட் டென்னிஸ் போட்டிகள் துவங்கியுள்ள நிலையில் 23 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தின் சார்பில் மாநில அளவிலான சீனியர் சாஃப்ட் டென்னிஸ் போட்டிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 23 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் மற்றும் தனிநபர் என 300 பேர் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். முதலில் 17 வயது முதல் 19 வயது வரையிலான பிரிவுகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு அடுத்த கட்ட போட்டிக்கு தேர்வானவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். திருமயம் அருகே நாச்சியம்மன் திருக்கோவில் தேரோட்ட விழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ராங்கியம் அருள்மிகு ஸ்ரீ அழகிய நாச்சியம்மன் திருக்கோவில் தேரோட்ட விழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியினை புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் தொடங்கி வைத்தார். உடன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 150 மாடுகளும் 50 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.